காத்தவரே பாதுகாப்பவரே பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். உந்தன் சமூகமதில் இந்த நேரமதில் கூடினோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், கூடினோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் இதயங்களில் உந்தன் வசனம் தாரும், பாதைக்கு வெளிச்சம் வசனம், பாதைக்கு வெளிச்சம் வசனம். கிறிஸ்துவின் அன்புக்குரியவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரினாலே உங்களை மிகுந்த அன்போடு நான் வாழ்த்துகிறேன். இந்த யூடியூப் வாயிலாக நீங்கள் கடவுளுடைய வார்த்தையை கேட்டு வருகிறீர்கள். ஆண்டவர் அதன் மூலமாய் வருகிற நன்மைகளை உங்களுடைய வாழ்விலே நிறைவாய் தருவாராக. இதில் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய நண்பர்களையும் உறவினர்களையும் இதை அறிமுகப்படுத்தும்படி உங்களை மிகுந்த அன்போடு கூட நினைவூட்டுகிறேன். கடந்த வாரம் நம்முடைய ஜெப வாழ்விலே செய்யக்கூடாத ஒரு காரியத்தை நாம் சிந்தித்தோம். ஒன்று, நாம் மாயக்காரரை போல் இருக்கக்கூடாது. சுருக்கமாய் சொன்னால் நடிக்கக்கூடாது. இயல்பாக நான் என்னுடைய சொந்த தகப்பனிடத்துல பேசுவது போல இயல்பாக நான் பேசுவதற்கு, இயல்பாக ஆண்டவரோடு என்னுடைய காரியங்களை பகிர்ந்து கொள்வதற்கு நான் எப்போதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். தேவையற்ற மேனரிசம்ஸ், தேவையற்ற வார்த்தைகள் ஜெபத்திற்கென்று நாம் பயன்படுத்த வேண்டியது அவசியமில்லை என்பதை நான் இந்த நேரத்துல வலியுறுத்த விரும்புகிறேன். இரண்டாவதாக நாம் செய்யக்கூடாத ஒரு காரியம் என்ன என்றால், மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல நாம் பார்க்கிறோம், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அறை வீட்டுக்குள் பிரவேசித்து ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய ஜெப நேரம் அது பகிரங்கப்படுத்தப்பட வேண்டிய அல்லது விளம்பரப்படுத்தப்பட வேண்டிய நேரம் அல்ல. ஏனென்றால் ஜெப வாழ்வை குறித்து ஒருவர் சொல்லும்போது இது வேறு அனுபவம் என்று சொல்லுகிறார். ரூட் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு செடி அல்லது ஒரு மரத்திலே வேர் எவ்வளவு முக்கியமானதோ அந்த அளவில் தான் அது செழிப்பாக இருக்கும், அது வளர்ச்சி அடையும். அந்த வேரை எடுத்து நாம் பார்க்கக்கூடாது, அதை பகிரங்கமா இருக்கக்கூடாது, அது மண்ணுக்குள்ளாக மறைந்திருக்க வேண்டிய ஒரு காரியம். எனவே இந்த ஜெப வாழ்வு என்பது நாம் பின்பற்றக்கூடிய ஒரு முக்கியமான ஆன்மீக பயிற்சி அல்லது என்னுடைய விசுவாச வாழ்வின் உக்ரானத்துவம் என்பதை புரிந்து கொண்டவர்களாக இதை விளம்பரப்படுத்தக்கூடாது. ஜெபிப்பதை விளம்பரப்படுத்துவதும் ஜெபிப்பதை ஒரு காட்சி பொருளாக மாற்றுவதும் கூடவே கூடாது. எனவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து ஜெபியுங்கள். அப்படியானால் மற்ற இடங்களில் இருந்து ஜெபிக்கிற ஜெபங்களை ஆண்டவர் கேட்க மாட்டாரா என்று சொல்லி நாம் கேட்கக்கூடாது. மாறாக இதனுடைய அர்த்தம் என்ன என்றால், ஜெப நேரம் என்பது ஆண்டவருக்கும் எனக்கும் இடையே உள்ள உறவு நேரம். அதை நான் விளம்பரப்படுத்தவோ, அதை நான் பல இடங்களிலே அல்லது பலர் பார்க்கும்படியாக அதை செய்வதோ நாம் கூடவே கூடாது. வேதபாரகரும் பரிசேயரும் அதைத்தான் செய்தார்கள். உங்களுடைய என்னுடைய ஜெப வாழ்வு அப்படி இருக்கலாகாது. எனவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உங்களுடைய ஜெப வாழ்வில தாழ்மையோடு அந்த ஜெப வாழ்வை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். பெருமையோடு நான் ஜெபிக்கிறேன், இவ்வளவு நேரம் ஜெபிக்கிறேன், அப்படி ஜெபிக்கிறேன், இப்படி ஜெபிக்கிறேன் என்று சொல்லி அதை நான் பகிரங்கப்படுத்தக்கூடாது என்பதுதான் ஆண்டவர் நமக்கு தருகிற இரண்டாவது ஆலோசனை. மூன்றாவது ஆலோசனை என்ன என்றால், ஜெபத்திலே வீண் வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம். 7வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால், நீங்கள் 3 வார்த்தைகளை ஆண்டவர் சொல்லுகிறார். அலப்பாதேயுங்கள், அதிக வசனப்பினாலே நீங்கள் ஜெபம் பண்ணக்கூடாது என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, நீங்கள் வீண் வார்த்தைகளை அஞ்ஞானிகளைப் போல அலப்பாதேயுங்கள். வீண் வார்த்தைகள் கூடாது, அலப்பக்கூடாது. அது மட்டுமல்ல, திரும்ப திரும்ப ஒரே வார்த்தையை நாம் பயன்படுத்தி கொண்டே இருக்கக்கூடாது. எனவேதான் நாம் சொல்லுகிறோம், ஜெபம் என்பது அர்த்தமுள்ள விதத்திலே, ஒரு உணர்ச்சி வசப்படுகிற விதமாய் அல்ல, அர்த்தமுள்ள விதத்திலே நிறைவேற்றப்பட வேண்டிய கிறிஸ்தவ பொறுப்பு என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. எனவேதான் வீண் வார்த்தைகள், அதிக வசனிப்பு, அஞ்ஞானிகளை போன்ற அணுகுமுறை, இதெல்லாவற்றையும் நீங்கள் தவிர்த்து விடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, உங்களுடைய ஜெப வாழ்வை சற்று நிதானித்து பாருங்கள். உங்களுடைய ஜெப வாழ்விலே இயல்பாக இருக்கிறீர்களா? வார்த்தைகளை அதிகமாய் பிரயோகித்து திரும்ப திரும்ப ஒரே வார்த்தைகளை அல்லது ஒரே காரியத்தை ஆண்டவருக்கு சொல்லுகிறீர்களா? அதிக வசனிப்பு. அநேக நேரங்கள் நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவருக்கு ஒன்றுமே தெரியாது என்று சொல்லி
எல்லாவற்றையும் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருப்போம். அதைத்தான் அதிக வசனிப்பு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவையற்ற விளக்கங்கள் அல்லது தேவையற்ற விரிவான காரியங்களை ஜெபத்திலே நாம் சொல்லக்கூடாது. அன்புக்குரியவர்களே, அர்த்தமுள்ள விதத்திலே நம்முடைய ஜெபம் இருக்கட்டும். அது தனி ஜெபமா இருக்கட்டும், குடும்ப ஜெபமா இருக்கட்டும், கூட்டு ஜெபமா இருக்கட்டும். நாம் ஜெபிப்போம், அர்த்தமுள்ள விதத்திலே ஜெபிப்போம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். காட் பிளஸ் யூ. எங்கள் இதயங்களில் உந்தன் வசனம் தாரும். பாதைக்கு வெளிச்சம் வசனம், பாதைக்கு வெளிச்சம் வசனம்.